இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கோ என்னோட ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரதர்ஸ்க்கோ சிஸ்டருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து டிவோர்ஸ் நடந்திருக்கு, விச் மீன்ஸ் த கப்பல் ஹவ் டிசைடட் டு எண்ட் த மேரேஜ். அப்போ ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர், ஆஸ் அ ஃப்ரெண்ட், நான் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் the decision is taken. அதனால இப்ப திருப்பி அந்த விஷயத்துக்குள்ள போய் எதனால ஆச்சு ஏன் ஆச்சுன்னு கேட்கறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க திருப்பி திருப்பி அந்த விஷயத்த கேட்கும் போது சில விஷயங்கள் ரொம்ப பர்சனலா இருக்கும், அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கான மன அழுத்தமும் பதட்டமும் தான் அதிகமாகுமே ஒழிய அது எந்த விதத்துலயுமே அவங்களை காம் டவுன் பண்ண போறது கிடையாது. ரெண்டாவது, கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு. ஈவன் அவங்க டிவோர்ஸை பத்தி பேசுறதுக்கு கூட கொஞ்சம் நம்ம டைம் அவங்களுக்கு கொடுத்தாகணும். இம்மிடியட்டான சொல்யூஷன்ஸ் ஏன் இப்படி அப்படின்னு உடனே எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பதில் அவங்க சொல்லணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, கொஞ்சம் இமோஷனல் சப்போர்ட் கொடுங்க. அவங்க ஏதாவது கோவப்படுறாங்க, அவங்களோட இமோஷன்ஸை வெண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் லிசன் டு தெம். அதனோட அது மேல ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்ண தேவையில்லை. அவங்கள இமீடியட்டா எல்லாருக்குமே இது நார்மல் தான், நீ ஏன் இப்படி பண்ற, இதுக்காகலாம் யாராச்சும் போய் டிவோர்ஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இமீடியட்டா அவங்களுக்கு வந்து நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம்.